எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயம் 3 வருடமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த 1 மாத காலத்துல ஏன் பண்ணணும் அப்படின்னு பாஜக துடிக்குது. வாட் இஸ் எஸ்ஐஆர்? வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். திருத்தம் பண்ணணுமா பண்ணக்கூடாது? தாவேகா போன்ற புதிய கட்சிகளுக்கு நிறைய இளைஞர்கள் வராங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் யார் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க? எங்க யாரு பலமா இருக்காங்களோ கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப சொல்லுங்க, இது தேவையா? சரி, இது தேவையா தேவையில்லையான்றதை தவிர ஏன் இவ்வளவு அவசர காலத்துல பண்ணணும்? திமுக கவர்மெண்ட் தான் இதை நடத்துது, இன்னொரு பக்கம் அதுதான் எதுக்குது. ஏன் எதுக்குது? இவங்க எவ்வளவு பேரை செட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இவங்க டெத் சர்டிபிகேட் கொடுக்காம, இவர் நம்ம ஆளு ஓட்டு, இவன் டெத் சர்டிபிகேட் கொடுக்காத வச்சுக்க அப்படின்னு வச்சுக்கலாம்ல. இப்போ போலி வாக்குகள் யாரை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பயம் அதிகரிக்கும். டிஎம்கே இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஏன் டிவிக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகல அப்படின்னு எதுக்குமா போகணும்? நான் தான் சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய மணி நம்ம மாநில அரசுக்கு வராது அப்படின்றதுனாலதான் திமுக தனியா எதிர்க்குது, அரசாங்கமா எதிர்க்கிறான்னு சொல்றாங்க சார். அப்ப கேரளாவுக்கு மணி வரலையா? அந்த ஒரு கேரளாவுக்கு மணி வரலையா சொல்லுங்க. ஆமா, கேரளா பண்ணும்போது ஏன் தமிழ்நாடு பண்ணக்கூடாது? ஓகே, அப்படின்னு நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பே நம்ம ஈஸியா பண்ணிடலாம்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது இந்தியா ஃபுல்லா நடத்துமா? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல பண்ணலாமே. பண்ண முடியாதுன்னு ஏன் பண்ண முடியாது? யார் உங்களை யார் ஸ்டாப் பண்றது? தி எக்ஸ்போஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ரவினா. தமிழகம் முழுவதுமே பெரும் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம். இதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே தமிழகமா இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமா இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ஓட்டு போடுற விஷயத்திலேயே தமிழகத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயம். ஏன் தமிழகத்துல இவ்வளவு அவசரமா, அதாவது 3 வருடமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த 1 மாத காலத்துல ஏன் பண்ணணும் அப்படின்னு பாஜக துடிக்கிறாங்க. பாஜக இல்ல, தேர்தல் ஆணையம். ஓகே, வாட் இஸ் எஸ்ஐஆர்? ஓகே, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். திருத்தம் பண்ணணுமா பண்ணக்கூடாது? கண்டிப்பா, அது 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். இல்ல, அது சென்சஸ். சென்சஸ் வேற, எஸ்ஐஆர் வேற. சென்சஸ்ன்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு நடக்கும். போன முறை கோவிட்னால எடுக்க முடியல, இந்த முறை எடுப்பாங்க. 26ல வரணும்னு நினைக்கிறேன். அது வேற, இது வேற. நம்பர் 1. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் 18 வயசை அடைகிறாங்க, ரைட்டுங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டும் எத்தனை பேர் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் 18 வயசை அந்த வாக்குப்பதிவு பண்ற வயசை ஏற்றுறாங்கன்னு வைங்களேன். அப்ப 5 வருஷத்துல எத்தனை பேர் வருவாங்க? 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வச்சா 5 லட்சம் பேர் வருவாங்களா? அந்த நான் சொல்றது இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப 5 லட்சம் பேருக்கு நீங்க வாக்காளர் சேர்க்கணுமா? ரைட்டா? ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷத்துக்கு எத்தனை பேர் செத்து போவாங்க? கண்டிப்பா மரணம்ன்றது இருக்கும்ல. அது ஒரு 5 வருஷத்துல அது ஒரு 50,000 வச்சுக்கோமே. அப்போ ஒரு 5 வருஷத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் இறந்துருவாங்களா? இப்ப இறந்தவர்களை பேர் நீக்கி வாக்காளருக்கு தகுதி பெற்றவர்களை பேர் இன்க்ளூட் பண்ணும். இந்த ப்ராசஸ் சரியா நடக்குதான்னு யாராவது பார்க்கணும் தானே? இதை பார்க்கறதுல இந்த தேர்தல் ஆணையம் நிறைய குளறுபடி பண்ணும். அவங்க ஒரே வீட்டுல 50 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. they will do whatever they want, but some mechanism இங்க இருக்கணும் இல்லையா? அதுதானே எஸ்ஐஆர். அதுல அதை அப்படியே இவங்க தனியா பண்ண போறது இல்லை. எல்லா கட்சியோட முகவர்களுக்கும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை யாராவது செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு ஏங்க எலெக்ஷன் கமிஷன் இங்க செத்தவனை எடுக்கல வச்சிருக்காங்க அப்படின்னு somebody has to tell, right? இல்லைன்னா இப்ப இது நடக்கவே இல்லைன்னா இறந்தவர்களோட ஓட்டு யாருக்கு போவோம்? அந்த தெருவில் எந்த கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோ அவன் ஃபுல்லா செத்தவன் ஓட்டை வாங்கி கள்ள ஓட்டா போட்டுருவான். இப்போ தாவேகா போன்ற புதிய கட்சிகளுக்கு நிறைய இளைஞர்கள் வராங்கன்னு வச்சுங்களேன்,
அதெல்லாம் யார் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க? எங்க யாரு பலமா இருக்காங்களோ அவன் கேன்சல் பண்ணி விட்டுருவான். ஓகே. இப்ப சொல்லுங்க, இது தேவையா தேவையில்லையா? சரி, இது தேவையா தேவையில்லையான்றத தவிர ம். ஏன் வந்து இவ்வளவு அவசர காலத்துல பண்ணணும்? 1 மாதம் அப்படின்றது மிக குறைந்த காலம் இல்லையா? இல்லம்மா, இது ஏன்னா வருஷா வருஷம் பண்ண முடியாது. ஒண்ணு வருஷா வருஷம் 1 மந்த்ல பண்ணணும். ஒரு நாளில் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு நடத்த முடியுது இல்லையா? ஓகே. ஒரு மாதத்தில் ஏன் அந்த வாக்கு லிஸ்ட செக் பண்ண முடியாது? எப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அதாவது இதுக்கு இல்லம்மா, முன்னாடி எப்படி நடக்கும்போது see, இந்திய நாட்டு மக்கள் தொகை முழுவதும் எத்தனை ஓகே. வருஷம் எடுத்துட்டு இருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்துல எத்தனை எடுத்துருவாங்க. எவ்வளவு? 3 மாசத்துல முடிச்சிருவாங்கம்மா. ஓகே. 3 மாசம்ன்றது ரொம்ப அதிகம். இப்ப இந்த 1 மந்த் அப்படின்றது கரெக்ட்னு நீங்க 1 சொல்றீங்க. மந்த் இஸ் இனஃப். எல்லா ஒரு ஆபீஸ், ஒரு பூத் எல்லாரும் வாங்கணும் அப்படி இல்ல. ஒவ்வொரு பூத்லயும் தானே இது நடக்க போகுது. ஓகே சார். இப்ப இந்த முறை சரி. ஓகே. அது நடத்தப்படுற விதம் சரியா நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலை யாருக்கு? இங்க உள்ள அரசியல் கட்சிகளுக்கு. ஆனா அரசியல் எல்லா கட்சி அரசியல் கட்சிகளுக்கும் பூத் ஏஜென்ட் இருப்பான். ஓகே. அது எல்லாருக்குமே பூத் ஏஜென்ட் இருப்பான். அந்த பூத் ஏஜென்ட் பக்கத்துல உட்காந்துட்டு பூத் ஏஜென்ட்ன்றது ஒரு பூத்ன்றது ஒரு 1000 வாக்காளர்களை கொண்ட ஒரு இடம் தான் பூத். அப்ப எல்லா கட்சிக்கும் எங்க ஊர்ல ஒரு கிராமத்துல நடக்குன்னா, "பா இந்த பூத் யாருது? இந்த வார்டு யாருது? அப்ப இந்த ஊர்ல உங்க ஊர் தானே? இல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இல்ல." எல்லா கட்சிகளும் உட்காந்துருந்துவீங்க. "ஏய் இவன் செத்துப்பிட்டான், இவன் ஓட்டை நீக்குங்க. இந்த பையன் இவன் வந்து இன்னும் ஏஜ் 18 வரலப்பா, இவனை தூக்கு. அப்ப 5 பேர் 18 வந்திருக்காங்க, இவனை இன்க்ளூட் பண்ணுங்க." இப்படி அந்த ப்ராசஸ் தானே நடக்கும். இந்த ஓகே. ப்ராசஸை தடை பண்றது அப்படின்றது இட் இஸ் நாட் கரெக்ட். ப்ராசஸ் தடை பண்றது இட்ஸ் நாட் கரெக்ட். ம். உங்களுடைய வியூக்கே நான் வரேன். ம். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விதமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஆதார்ல வந்து அரசு சார்ந்த ஒரு ஆவணத்துல பெயர் வந்து தவறா இருந்தாலோ, கான்டாக்ட் நம்பர் தவறா இருந்தாலோ, அவங்க வந்து வாக்காளர் பட்டியல்ல இருந்து சடனா வந்து எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை நீங்க சரி பண்ணணும்னா இதுக்கு தானே அரசியல் கட்சிகள் இருக்குது. அப்படின்னா இப்ப நான் ஆதார் கார்ட நான் மாத்த போறேன்னா, எனக்கு மினிமம் 10 டேஸ் தேவைப்படுது சார். ரைட். அப்படின்னு இருக்கும்போது, நீங்க எப்ப வந்து வாக்காளர் பட்டியல் எடுக்க போறீங்க? எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் தேவைப்படுது. நான் வந்து இதுக்காக போய் நேம் மாத்த போறேன் இல்ல, அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்லம்மா. ஐ எம் நாட், இதுல தப்பு நடக்கும்னா நடக்கும். திருடன் வரான்னு தெரிஞ்சிச்சு, நம்ம தானமா உஷாரா இருக்கணும். எத்தனை பேர் மெனக்கெடல் பண்ணுவாங்க? இல்ல, மெனக்கெடல். நம்மள விட்டுதல்லுங்க, இண்டிவிஜுவல் ஓகே. விட்டுதல்லுங்க. கட்சிக்காரனுக்கு அதான வேலை. எல்லா கட்சியும் எதை நம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க? ஓட்டை நம்பி தானே. கண்டிப்பா. அப்ப அந்த ஓட்டை அவங்க சரியா வச்சுக்கணும்ல. அது அவங்களும் பண்ண வேண்டிய வேலை தானே. நம்மள விடுங்க. நம்ம வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் விழிப்பா தானே இதுல பார்க்கணும். ஏங்க இந்த வீட்ல அட்ரஸ், இந்த வீடே இல்ல, எப்படிங்க இங்க 50 பேர் வந்தது அப்படின்னு அவங்க தானே கேட்கணும். அவங்களுக்கு தானே அந்த லிஸ்டும் இருக்கும். சரி, இப்போ இவ்ளோ பெரிய ஃபியர் வர்றதுக்கு காரணம் வந்து திமுக தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திமுக தலைவர் வந்து தொடர்ந்து வாக்காளர் திருத்த பட்டியல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல இருந்தே வந்து அது சார்ந்த ஒரு எதிர் இத வச்சுட்டே இருக்காரு. கரெக்ட். எனக்கு அது வேண்டாம், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இப்ப எங்களுக்கு வேண்டாம் ம். அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? ம். இத நீங்க எப்படி பாப்பீங்க இப்போ? இப்போ நீங்க அரசாங்கம் right, சப்போர்ட் right, பண்ணணும்னு right. சொல்றீங்க. அந்த அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தானே நடத்துறாங்க. இப்ப திமுக கவர்மெண்ட் தான் இதை நடத்துது. இன்னொரு பக்கம் அதுதான் Against. எதுக்குது. ஆ. ஏன் எதுக்குது? இவங்க எவ்வளவு பேரை செட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட இன்னைக்கு அரசு இருக்கு, சரிங்களா? இவங்க வந்து டெத் சர்டிபிகேட் கொடுக்காம, இவர் நம்ம ஆளு ஓட்டு, நீ டெத் சர்டிபிகேட் கொடுக்காத வச்சுக்க அப்படின்னு வச்சுக்கலாம்ல. இப்போ போலி வாக்குகள் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பயம் அதிகரிக்கும். ஆனா டிஎம்கே ஒரு விதத்துல பயப்படுறதுக்கான காரணம் வட மாநிலத்தவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் தங்கி இருக்காங்க. அதை செக் அவங்களுக்கு- பண்ணுங்க. தட் கேன் பி செக்ட். ஓகே. இட் இஸ் நாட் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல போயிட்டு இந்த அட்ரஸ் போட்டு இதுல வருதான்னு பார்க்க சொல்லுங்க. சரி. இல்லைன்னா அந்தந்த ஊர்ல இப்போ பிரசிலியன் ஓட்டர் லிஸ்ட் ஒரு மாடலுக்கு இங்க 50 ஓட்டர் ஏதோ ஒன்று ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணார்ல, ஜெர்மனில ஒரு பொண்ணு. பிரசிலியன் Okay. மாடல். அது Okay, sir. அதை பேரை வச்சு நிறைய ஓட்டர்ஸ் Okay, வந்தது. அதே மாதிரி கர்நாடகால ஒரே வீட்டில் 60 பேர் இருந்தது. இதெல்லாம் யார் செக் பண்ணி கொடுத்தது? காங்கிரஸ் தானே பண்ணுச்சு. அது மாதிரி நீங்க பண்ணுங்க, பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே. அதை விட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போய் அது நீதிமன்றத்தில் என்ன ஆகும்? இல்ல நடத்தி தான் ஆகணும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியா ஃபுல்லா அது நடத்துது, உங்களுக்கு மட்டும் நடத்தாம இருக்க முடியாது. நீதிமன்றத்தில் என்னன்னு சொன்னாங்க இவங்க? என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? இல்ல எங்களுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா இது வந்து ரொம்ப மழைக்காலமா இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனையும் சொல்லியிருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட் மழைக்காலமா இருக்கு, மழை- ஃபெஸ்டிவல் டைமா இருக்கு. ஆமா. ஏன் இதுல ஃபோர்ஜரி நடக்கும்னு சொல்ல வேண்டியதுதானே? அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த டைம் பத்தாது அப்படின்னு. See, it is very this verification is needed. இறந்தவர்கள் ஓட்டை எப்படி நீங்க வெளில எடுப்பீங்க?
இந்த வெரிஃபிகேஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுங்கன்னா அது அந்த அடுத்த 5 வருஷத்துல செத்த பையனுங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கள்ள ஓட்டை நீங்க எப்படி களைவீங்க? இந்த சிஸ்டம் ரொம்ப சரி. ஆனா அது நடைமுறைப்படுத்துற விதம் சரியா பார்க்கணுன்றது அந்தந்த அரசியல் கட்சிகளின் கடமை. ஓகே. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால இதை வந்து மூர்க்கமா எதுக்குறதுன்றது மேபி அப்ப அவங்களுக்கு தானே தெரியும். அண்ணே சார் இது நம்ம கான்ஸ்டிடுவன்சி இத்தனை பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர் ஏத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது போயிடும்ல பட்டனி இப்போ. இப்போ திமுகவோட ஒட்டுமொத்த பார்வையுமே வந்து இது தேர்தல் ஆணையம் பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை இல்ல சார். பாஜக பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை தான் அவங்க திரும்ப திரும்ப பண்றது முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தான் பண்றது அது பாஜகவோட பிரஷர் அப்படின்றது. அந்த தேர்தல் ஆணையம் உண்மையே இண்டிபெண்டா செயல்படுதா அப்படின்றது கேள்வி. ஆ, பாஜக அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதானா பண்ணும், ரைட்டுங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மறைமுகமா நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போயிட்டு கேஸ போடுவீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும்? ஓ உங்களுக்கு மட்டும் இது அதெல்லாம் முடியாது நடத்துங்க அப்படின்னா ஓகே நடத்த சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்றோம், நாங்க எதிர்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துச்சு, சுப்ரீம் கோர்ட் மேல பழைய தூக்கி போடுவீங்க. இதுதான் அது. ஓகே. என்ன விஜய் சொல்கிறார்? சார் விஜயுமே நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஓகே. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள கூட்டிருக்கிறாருன்னு சொல்றாருல, ம். அதை வந்து இது வந்து உறுதிப்படுத்தும். கேரளால இது என்ன பண்ணாங்க? அரசே தீர்மானம் நிறைவேற்றுச்சு. ஓகே. அந்த கேரளா அரசு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமா நிறைவேற்றி எஸ்ஐஆர் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப தமிழக அரசின் முடிவு. தமிழக அரசு முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதோட அவுட்புட் என்ன ஆகும்? அந்த அரசு அதிகாரிகள் அதுக்கு துணை போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. மாநில அரசு தானே இது வேணாம்னு சொல்றாங்க. மாநில அரசு இது வேணாம்னா மாநில அரசு வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு இங்க உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்மளுடைய கலெக்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எப்படி கோஆபரேட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க தானே. அப்ப கேரளா அரசே பண்ணிச்சுல, இங்கே அரசே பண்ணல. அரசே எப்படி சார் பண்ணும்? கேரளால பண்ணிருக்காங்கம்மா. ஓகே. கேரளாவும் அரசு தானே, அங்கேயும் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது இல்லையா? ஒரு அந்த அரசே பண்ணும், அது அங்க பண்ணுது இல்ல. இங்க ஏன் திமுகன்ற கட்சி மட்டும் அரசு அமைதியா இருக்குது? புரியுதுங்களா? திஸ் இஸ் இட். ஓகே சொல்லுங்க. சார். இப்போ பீகார்ல வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. ரைட். அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம்ஸ் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு வந்து பெண்கள் தான் பெரிதும் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ டிஎம்கேக்கு வந்து தமிழகத்துல வந்து பெரும்பான்மையா பெண்கள் ஓட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கலாம்ல. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் ஏங்க நீங்க உட்கார்ந்து பாருங்கங்க. உங்க பூத் ஏஜென்ட் உட்காந்து பாருங்க, கள்ள நோட்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணா நாங்க வந்திருக்கோம். நோ செக் பண்ணாதன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் உட்காரு, எது கள்ள நோட்டு இது நல்ல நோட்டு உட்காந்து வெரிஃபை பண்ணுங்க. கள்ள நோட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்க போராட்டம் அது கள்ள நோட்டு செக் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தானே இது. ஒரு அவசர காலத்துல பண்ண வேண்டாமே நம்ம அப்படின்னு. அவசர காலம் இல்லம்மா, நோட்டே செல்லாதுன்னு ஒரு நாள் அறிவிச்ச அரசு பாஜக. ஓகே, இங்க 1 month இஸ் மோர் தென் இனஃப். ரொம்ப அது பேரே இன்டென்சிவ் தானே சொல்றாங்க. இது இவங்களுடைய பொலிட்டிக்கல் கேம். தட்ஸ் இட். ஓகே. நீங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா விஜய் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விஜயுமே வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பேசினாரு. ஆனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து இத எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஏன் டிவிக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகல அப்படின்ற ஒரு கேள்வி. எதுக்குமா போகணும்? நான் தான் சொல்றேன். ஆனா நான் ஆதரிக்கலன்னு சொல்றாரு சார். விஜய் ரொம்ப கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நாங்கள் வந்து ஒவ்வொரு பூத்திலையும் எங்க பூத் ஏஜென்ட்டுக்கு இது குறித்து பயிற்சி கொடுத்து அவங்கள களத்துல இறக்குவோம். அவங்க அங்க உட்காந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. இது சரியான அப்ரோச்சா? சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நடத்தாதன்னு சொல்றது சரியான அப்ரோச்சா? சரி. ஆனா பொதுக்குழு கூட்டத்துல பேசின தாவேக தலைவர் விஜய் சொல்றாரு நாங்க வந்து அவங்க அறிக்கையே கொடுத்துருக்காங்கம்மா. தெரிவிக்கலன்னு சொல்லி. அந்த அறிக்கை நீங்க அது என்ன சொல்றது, ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்ற தீர்மானம் தான் நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை இல்ல அனைத்து கட்சி கூட்டத்துல ஏன் தாவேகா பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, ஏன் நாங்க பங்கேற்கல, நாங்க பங்கேற்காம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசாங்கம் நடத்தி இருந்துச்சுன்னா நான் போயிருப்பேன், அது திமுக நடத்தினதுனால நான் போகல அப்படின்றாரு. அதுதானே நானும் சொன்னேன் உங்கள்ட்ட. அதுதான் அரசாங்கமும் திமுகவும் வேறு வேறு அப்படின்ற ஒரு வாட் இஸ் திஸ்? see அரசாங்கம்ன்றது எனக்குமானது உனக்குமானது. நான் திமுகவுக்கு ஓட்டு போடாட்டியும் எனக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர், ரைட்டுங்களா? நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு அவர் சீஃப் மினிஸ்டர். அது என்னுடைய கவர்மெண்ட், நான் கொடுக்கிற வரி பணத்துல ரன் ஆகிற கவர்மெண்ட்.
நான் இங்க வாங்குற ஒவ்வொரு பொருளில் இருந்தும் எனக்கு வரி எடுத்துட்டு போய் எங்க கொடுக்குறோம்? என் கவர்மெண்ட் கொடுப்போம். அப்ப என்னோட காசுல ரன் பண்றது என்னுடைய அரசு தான் பண்ணிருக்கணும். ஆனா திமுகன்றது ஒரு கட்சி. அந்த கட்சி பண்ணும்போது அது என்னோட கட்சி கிடையாது. அதுதான் கேரளா எக்ஸாம்பிள் சொல்றோம். கேரளால அந்த அரசு பண்ணுது, இங்கே திமுகன்ற ஒரு கட்சி பண்ணுது. அரசு பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கான நிதி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பார்வையா? No, you are not understanding the basic concept. Government is mine. அதான் சார். இப்போ political party is different. ஓகே. இப்போ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய மணி வந்து நம்ம மாநில அரசுக்கு வராது அப்படின்றதுனால தான் வந்து திமுக தனியா எதிர்க்குது, அரசாங்கமா எதிர்க்கிறான்னு சொல்றாங்க சார். அப்ப கேரளாவுக்கு மணி வரலையா? அந்த ஒரு கேரளாவுக்கு மணி வரலையா சொல்லுங்க. கேரளாவுக்கு மணி ஆமா, கேரளா பண்ணும்போது ஏன் தமிழ்நாடு பண்ணக்கூடாது? ஓகே. அப்படின்னா நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பே நம்ம ஈஸியா பண்ணிடலாம்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது இந்தியா ஃபுல்லா நடத்துமா? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல பண்ணலாமே. பண்ண முடியாதுன்னு ஏன் பண்ண முடியாது? யார் உங்களை யார் ஸ்டாப் பண்றது? எங்ககிட்ட போதிய நிதி இல்ல அப்படின்னு தமிழக டீச்சர்ஸ் அனுப்பி ஜாதி என்னன்னு கேட்கறது எதுக்குமா நிதி? ஒரு அரசு ஊழியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மே மாசத்துல லீவ் தானே. அவங்க போங்க, போயிட்டு ஒரு வார்டுக்கா ஒவ்வொரு வில்லேஜுக்கு அனுப்புங்க. அவங்கள போயிட்டு அவங்க இது இருக்குதுமா நிதி. எதுக்கோ செலவு பண்றாங்க, அதுக்கெல்லாம் நிதி இருக்குது. இதுக்கு மட்டும் நிதி இல்லைன்னா எப்படி? இல்லைன்னா நாளைக்கு ஒரு அறிவிப்பு, ஜிஎஸ்டி நாங்கள் வாங்க மாட்டோம் இனிமே, நோ ஜிஎஸ்டி இன் தமிழ்நாடு போடு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலாமே. அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா? நம்ம அந்த அளவுக்கு வரி கட்டோம் இல்லையா? நம்ம வரியே வாங்காதீங்க, எல்லாம் வரி கொடுக்காதீங்க. நீங்க வாங்கி தானே அனுப்புறீங்க. நீங்க தானே வரி கட்டுற வரி நமக்கு நியாயமா வரணும் இல்லையா? இல்லைமா, நீங்க கொடுக்காதீங்கன்றா நானு. Why are you paying the central government? நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. How is possible? Yeah, why not it is possible? 10 நாள் பண்ணுங்க. How the system works, central GST, state GST தனித்தனியா வாங்குறாங்க. ஸ்டேட் GST எங்க போகுது? வேற ஸ்டேட்டுக்கு போகுது. நான் வந்து நான் என் கடைக்காரர்கிட்ட தானே காசு கட்டுறேன். நான் வரியே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது. எல்லா பொருளும் வரி இல்லாமல் நடக்கும். போடுங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட். இதெல்லாம் வந்து பம்மாத்து. வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எஸ்ஐஆர் பத்தியே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க வந்து உங்களுடைய பார்வையில என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா பொதுவா சொல்றாங்க டிஎம்கே பண்ற வேலை எதிர்க்கிற வேலையை பண்ணக்கூடாது, டிஎம்கே சரியான புரிதலை மட்டும்தான். நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரே கேள்வி, கள்ள நோட்டு புழக்கத்துல இருக்குது, அதை செக் பண்ணி நீக்கணுமா நீக்க வேணாமா? நீக்கணும் தானே. அதே தான் இது. அப்ப அந்த ப்ராசஸ்ல அரசியல் கட்சிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அரசியல் கட்சிகளுக்கு தான் மெயின் வேலை இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது, நான் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறேன், இருக்கு இல்லை அப்படின்றது இல்லைன்னு போது ஐ ஹேவ் டு கோ அண்ட் டூ இட். இது அரசியல் கட்சிகளுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் உண்டான ஒரு வேலை, அது நம்ம தான் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இதை பண்ணுது. எலெக்ஷன் கமிஷனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா வட மாநிலத்தவரை வந்து ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. அப்போ வந்து தமிழகத்துக்கு திமுகவோட ஓட்டு குறையும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? நீங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்றீங்க. சரி, எலெக்ஷன் கமிஷன் தான் இத பண்ணவே செய்யுது. எலெக்ஷன் கமிஷன் எங்க இருந்து தூக்கிட்டு வந்து ஆளை இறக்குறாங்களா? இங்க இல்ல. 2 கோடி பேரை இறக்குறாங்களா? இங்க இல்ல. ஆனா இறக்குவாங்களா? நான் கேக்குறேன். நீ என்னமா, நீ யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட். எலெக்ஷன் கமிஷன் கேன் கிரியேட் ஃபேக் ஐடிஸ், ரைட்? எஸ் சார். அந்த ஃபேக் ஐடின்னு கண்டுபிடிக்கிறதா இப்ப என்ன? இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? முகப்பேர் சார். முகப்பேர்ல எந்த இடம்? எந்த ஸ்ட்ரீட்? பாடி சார். பாடியில உங்க தெரு என்ன? பஜனை கோவில் ஸ்ட்ரீட். ஓகே. முகப்பேரு, பாடி, பஜனை கோவில் ஸ்ட்ரீட்ல இந்த வீட்டு நம்பர்ல 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துச்சுன்னா, உங்க ஏரியால பாடியில பஜனை கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்கவருக்கு அந்த வீடு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அவர் வந்து திமுகவோட பூத் ஏஜென்ட் இருப்பார்ல, அவரு அங்க போயிட்டு அந்த வீட்டுல இவ்வளவு பேர் இல்லைங்க அப்படின்னு அவர் தானே சொல்லணும். அவர் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர் இப்ப டிஎம்கே அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, செக்கே பண்ணாதீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்தா கூட நீங்க எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அவங்க பண்ணாதன்னு சொல்றதை விட என் டைம் தான் சார் கேக்குறாங்க. டைம் எல்லாம் கேட்கணுமா? நீ என்னமா டைம் கேக்குறாங்க? இவ்ளோ ஷார்ட் அண்ட் பீரியட் தான் அவங்களால முடியாதுன்றாங்க. நோ, அது இட்ஸ் நாட் யுவர் ஜாப். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ண போகுது. நீங்க போய் பக்கத்துல நின்னு வெரிஃபை பண்ணுங்க. ஆக்சுவலா நேத்து ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலையை டிஎம்கே ஐடி விங் லேடி உட்காந்து பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது எதிர்ப்பா? அரசியல்ல நிறைய நாடகம் இருக்கும். நம்ம தான் விழிப்பா இருந்து பார்க்கணும்.